வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி. இன்னைக்கு வந்து ஓணம் ஸ்பெஷலாக அவியல் செய்யறது பார்க்கலாம். அந்த அவியலுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற காய் எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே எடுத்திருக்கிறது கொஞ்சம் கேரட் வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது பீன்ஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கிறேன். முருங்கைக்காய், கொத்தவரங்காய், தட்டைப்பயிறு, இது வந்து சேனக்கிழங்கு, வாழைக்காய், இது வந்து காய்களில் தேவைப்படுது. அரைக்கிறதுக்கு வந்து 2 சின்ன வெங்காயம், 1 கப் தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், பச்சை மிளகா, கொஞ்சம் தயிர் கடைசியில் கலந்து விடுறதுக்கு. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வடக்கல் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கிறேன் நான். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும் அவியலுக்கு. அப்போ தான் அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் வரும். இப்போ அப்படியே ஒரு காய்களாக போட்டு கொஞ்சம் வணக்கிடலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸ் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ பீன்ஸ் போட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு கொஞ்சம் வணங்கிடுச்சு. இப்போ கேரட் போட்டுக்கலாம். சும்மா இது எல்லாமே ஒரு 4 பீன்ஸ் எடுத்துக்குங்க. பெரிய கேரட்டாக இருந்ததுன்னா அரைவாசி கேரட் எடுத்துக்குங்க. எல்லாமே காய் கொஞ்சம் கொஞ்சமாக அளவு எடுத்துக்குங்க. அப்போ எல்லாத்தையும் நிறைய போடுற போது நிறையா சேர்ந்து வந்துடும். பாருங்க, இது வணங்கட்டும். கேரட் வணங்கிடுச்சு. இப்போ கொத்தவரங்காய் போட்டுறேன். இது ரொம்ப வணங்குங்கிறதெல்லாம் இல்லை, சும்மா ஒரு ஃப்ரை மட்டும் ஒரு ஓட்டி இருங்க. அந்த அளவுக்கு ஆனால் மட்டும் போதும். அடுத்தது வந்து தட்டைக்காய் போடுறேன் நான். அதுவும் ஒரு சின்னதாக இருந்ததுன்னா 2-3 காய் எடுத்துக்கங்க, அவ்வளோதான். இதுவும் லைட்டாக அப்படியே கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அந்த எண்ணெயில் பட்டு ஓட்டி வந்ததுன்னா போதும். மேலே ரொம்ப ஃப்ரை ஆகணுங்கிறதெல்லாம் இல்லை. அடுத்தது சேனக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது வாழைக்காய் போட்டுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப வணங்குறதில்ல, சும்மா அப்படியே லைட்டாக ஒரு ஓட்டுனா போதும். இப்போ முருங்கைக்காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டு கடைசியில் போடுங்க எப்பவுமே முருங்கைக்காய். அப்போதான் அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா முதல்லயே அது வெந்து தொப்பையாக நிற்கும். பாருங்க, காயெல்லாம் இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு. நீ போதும். இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமா அளவா தண்ணி ஊற்றிக்குங்க. பத்தில் அப்படின்னு சொன்னால் இன்னொருக்கா கூட தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்றிடாதீங்க. இதுலேயே வந்து 3/4 வேக்காடு வெந்திருக்கணும் காயுமே, அந்த தண்ணியும் கரெக்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு பண்ணிக்கங்க. இப்போ இது கூட வந்து உப்பு போட்டுக்கலாம். பாதி உப்பு போட்டுக்குங்க, கடைசியில் போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டிருக்கேன் நான் கொஞ்சமாக, கடைசியில் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது வேகட்டும். அதுக்குள்ள நம்ம அரைக்கிறத அரைச்சிடலாம். பாருங்க, அவியலுக்கு வந்து பச்சையா அரைக்கணும். தேங்காய் 1 கப்பு, அதுக்கு 4 சின்ன வெங்காயம், கொஞ்சம் சீரகம் 1 ஸ்பூனு, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க. இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு காட்டுறேன் நான். இதை அரைக்கிறதும் வந்து ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க, கொரகொரப்பா அரைச்சிக்குங்க. இப்போ கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, நம்ம அவியலுக்கு காய் போட்டு வச்சது மூடி வச்சிருந்தோம். வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் வாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வெந்துருச்சு. கையில பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுது, சாஃப்டா வெந்துருச்சு. இப்படி அமுத்தி பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா காயுமே வெந்துருச்சு. இந்த தண்ணியும் கொஞ்சமா வத்திக்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் கூடமே வத்தணும். பாருங்க, நம்ம இப்ப அரைச்சது இந்த மாதிரி கொரன்னு இருக்கு. தண்ணி இல்லாம கொரன்னு அரைச்சிருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். பாருங்க, தேங்காய் அரைச்சி போட்டிருக்கிறோம். கருகாப்பிலையும் உருகி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கலக்கி விட்டு அது கொஞ்சம் வணங்குற வரைக்கும் மூடி வைக்கலாம், அந்த பச்சை வாசம் போற வரைக்கும். பாருங்க, இந்த டைம்ல உப்பு பார்த்துட்டு கரெக்டா இருந்ததுன்னா விட்டுருங்க, பத்தலன்னு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நீங்க மூடி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் குழுங்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க, இப்ப நம்ம தேங்காய் இதெல்லாம் அரைச்சி போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்த்துடலாம். பாருங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம தயிர், கெட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த கெட்டி தயிர்ல விஸ்க்ல வந்து அடிச்சு நீங்க உள்ள சேர்த்திக்கிங்க. அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இந்த டைம்ல.
பாருங்க நம்ம அவியல் ரெடி ஆயிடுச்சு. நீ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நம்ம கேரளா அவியல் என்னோட ஸ்டைல ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.